மத்தியானம் 12 மணிக்கு சூரியன் உச்சியில் இருக்கும்போது ஒரு பேப்பரை வச்சா அது அப்படியே இருக்கும். ஆனால் ஒரு ஃபோக்கஸ் லென்ஸ் எடுத்து அந்த பேப்பர் மேலே காட்டினா சில வினாடிகள்லேயே அந்த பேப்பர் தீ பிடிச்சிக்கும். ஏன்னா அந்த ஃபோக்கஸ் லென்ஸ் பரவலாக இருக்கிற அந்த சூரிய வெளிச்சத்தையெல்லாம் ஒன்று சேர்த்து அந்த பேப்பர் மேலே பட வைக்குது. அதே மாதிரி தான் நம்ம கவனம் சிதறி இருந்தால் நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம கவனத்தை நம்மளால் ஒரே இடத்துல ஒன்று சேர்த்து வைக்க முடிஞ்சால் நம்ம எதை வேணாலும் அடைய முடியும். எப்படி ஆழமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு நியூபோர்ட்டுங்கிற ஒரு டீப் ஒர்க்குங்கிற புக்கில் நிறையா நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி இதை எப்படி நம்ம படிப்பில் அப்ளை பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வேகமாக படிக்கிறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான வேறு லெவல் ஸ்டடி ட்ரிக்ஸ் கற்றுக்கணுமா, உங்கள் மெமரி பவரை பல மடங்கு அதிகரிக்கணுமா, இப்போ 3 மணி நேரம் 5 பிரெயின் சீக்ரெட்ஸ் டு ஸ்டடி 3 times faster லைவ் கிளாஸை அட்டன் பண்ணி பாருங்கள். எப்படி 3 மடங்கு வேகமாக படிக்கிறதுன்னு ப்ராக்டிக்கலாக கற்றுக்குவீங்க. கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பிரெயினோடேட் வெப்சைட் லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், ஆர்வம் இருந்தால் கிளாஸில் சேருங்க. என் பேர் அரவிந்த். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களை விட இன்னைக்கு நம்ம லைஃப் ரொம்ப சொகுசாக இருக்கிறதுக்கு காரணம் நம்மளை சுற்றி நிறையா நாகரிகமான பொருட்கள் இருக்கிறது தான். நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருட்களுக்கும் பின்னாடியும் யாரோ ஒருத்தரோட டீப் ஒர்க் இருக்குது, அந்த ஆழமான ஃபோக்கஸ் இருக்குது. சரி, டீப் ஒர்க்னால் என்ன? இந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, டிஸ்ட்ராக்ஷனே இல்லாத ஒரு நிலையில் நம்ம ஆழமாக செயல்பட்டு நம்ம மூளையோட பவரை அதிகப்படுத்தி நாம் நினைக்கிறத சாதிக்கிறது தான் டீப் ஒர்க்னு சொல்கிறாரு. இது நம்மளோட திறமையை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நாம் செய்கிறத அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் காப்பி அடிக்காத ஒரு விஷயமாக மாற்றுது. ஆப்பிள் நிறுவனத்தை உருவாக்கின ஸ்டீவ் ஜாப்ஸாக இருக்கட்டும், இல்லை எலான் மஸ்காக இருக்கட்டும், டீப் ஒர்க் இல்லாமல் இவங்களால் எதையும் சாதிக்க முடியாதுன்னு இவர் சொல்கிறாரு. இன்றைக்கி நமக்கு இருக்கிற செல்ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன், சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன், பக்கத்து வீட்டிலிருந்து கேட்குற பாட்டு சத்தம், இப்படி அளவில்லாமல் இருக்கிற இந்த டிஸ்ட்ராக்ஷன் உலகத்தில் நல்ல ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது முடியவே முடியாத ஒன்றுன்னு உங்களுக்கு தோணும். இந்த புக்கோட ஆத்தர் நாம் செய்கிற வேலையை 2ஆக பிரிச்சுக்கிறாரு. ஒன்று டீப் ஒர்க், இன்னொன்று ஷாலோ ஒர்க். டீப் ஒர்க்னால் ஆழமாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது. ஷாலோ ஒர்க்னால் சும்மா மேம்போக்காக நிறைய டிஸ்ட்ராக்ஷனோட படிக்கிறது. இப்போ எப்படி மேம்போக்காக படித்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் டீப் ஒர்க் பண்ணி சாதிக்கிறது? அதுக்கு முன்னாடி டீப் ஒர்க் எப்படி நம்ம மூளையை பாசிட்டிவாக அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒரு வேலையில் நம்ம டீப் ஒர்க் செய்யும்போது அது சம்மந்தமான கனெக்ஷன்ஸ் நம்ம மூளையில் அதிகரிக்குது. அந்த கனெக்ஷன்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி தொடர்ந்து நம்ம மூளை நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. இந்த நேரத்தில் மைலின்கிற ஒரு ஃபேக்டர் நாம் கற்றுக்கிறத நல்லா நம்ம மூளையில் பதிய வைக்குது. இது எப்படின்னா, நீங்கள் தினமும் ஜிம்முக்கு போய் செஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணினா உங்கள் செஸ்ட் நல்லா ஸ்ட்ராங்காக மாறும். அதே மாதிரி ஒரு விஷயத்தில் தொடர்ந்து நீங்கள் டீப் ஒர்க் பண்ணினா உங்கள் மூளையில் அது தொடர்பான பகுதி மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக மாறும். இப்போது 4 ஸ்டெப்ஸில் எப்படி டீப் ஒர்க் பண்ணி சாதிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல உங்கள் விஷயத்தில் டீப் ஒர்க்னால் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எது ரொம்ப முக்கியம், எது முக்கியம் இல்லைன்னு உங்களுக்கு தான் தெளிவாக தெரியும். டீப் ஒர்க்குங்கிறது ஒரு பர்சனலான விஷயம். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கிறீங்க, அதில் இருக்கிற டாபிக்ஸை எல்லாம் எந்த அளவுக்கு நல்லா ஆழமாக படிக்கணுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அந்த டாபிக்ஸ் எல்லாம் என்ன, அதை எப்படி கவர் பண்ணுறது, என்ன மாதிரி படிக்கலாங்கிறதுல தெளிவாக இருங்க. எதை டீப் ஒர்க்காக மாற்றணும்னு நமக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு. இதை எப்படி ஒரு பழக்கமாக மாற்றுறது, இதுதான் 2வது ஸ்டெப். டீப் ஒர்க் பண்ணலாம்னு நினச்சிட்டு சும்மா இங்கே கொஞ்சம் நேரம் அங்கே கொஞ்சம் நேரம்னு நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பெரிய அளவில் நிறைய நேரத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒதுக்கணும். இதில் சீக்ரெட் என்னென்னா, முன்னாடியே டீப் ஒர்க் பண்ணுறேன்னு நம்ம நிறையா நேரத்தை ஒதுக்கிடுறோம். இது ஒரு நல்ல மைண்ட் செட். ஏன்னா இப்படி பண்ணுறதுனால நம்ம கிட்ட இருக்கிற நம்ம டைமோட வேல்யூ நமக்கு நல்லா தெரியுது. நம்ம வெற்றிகரமாக
எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு இது ஒன்று போதும். முதல்ல நீங்கள் ஒரு 30 நிமிஷத்துக்கு டீப் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நேரத்தை அதிகப்படுத்திட்டே வரலாம். நியூபோர்ட் என்னங்கிறாருன்னா, தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணனா நாம் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கூட டீப் ஒர்க் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. 3வது ஸ்டெப் வந்து உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்கள் ஒழிக்கணும். ஏன்னா டீப் ஒர்க்குக்கு சுத்தமாக டிஸ்ட்ராக்ஷன்ஸே இருக்கக்கூடாது. நீங்கள் படிக்கும்போது உங்கள் செல்ஃபோன் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாது. உங்களை டிஸ்ட்ராக்ட் ஆகிற எந்த பொருளுமே நீங்கள் படிக்கிற இடத்துல இருக்கக்கூடாது. இந்த டீப் ஒர்க்குக்கு எதிரி வந்து ஷாலோ ஒர்க். அதாவது பல வேலைகளை நம்ம ஒரே நேரத்தில் சேர்த்து செய்கிறோம். டிவியில் கிரிக்கெட் ஸ்கோர் பார்த்துட்டே படிக்கிறது, சேட் பண்ணிகிட்டே நம்ம அசைன்மெண்ட்டை பண்ண பார்க்குறது, இந்த மாதிரி பண்ணாமல் ஒரே ஒரு வேலை மட்டும் முழு கவனமும் செலுத்துறது தான் டீப் ஒர்க். 4வது ஸ்டெப்பாக நியூ கால்போர்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஷட் டவுன் டைமை ஒதுக்க சொல்கிறாரு. இந்த நேரத்தில் நாம் டீப் ஒர்க்கும் பண்ணக்கூடாது, ஷாலோ ஒர்க்கும் செய்யக்கூடாது. இந்த நேரத்தை நம்மளை ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் நாம் பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சுன்னா தான் நாம் அடுத்த நாளும் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். எந்த வேலையும் செய்யாமல் ஃப்ரீயாக உங்களுக்கான டைமாக இது இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை இந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம். இந்த 4 ஸ்டெப்ஸை பற்றின உங்களோட கருத்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.